ராஜா சார் பற்றி பேசுகிறப்போ முன்னாடி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டேட்டாஸ் அவ்வளோவும் கிடையாது. நீங்கள் சும்மா வீட்டுக்கு போயிட்டு இப்போது விக்கிபீடியாவிலேயே அந்த டேட்டாஸ் கிடைக்குது. ஒரு ஒரு வருஷமும் அவர் பண்ண படங்களினுடைய வரிசைகள் ஆக்சுவலாக இருக்குது. அது நீங்கள் செக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது நீங்கள் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்கள் அதை பார்க்குறப்போ. ஏங்கன்னா குணா தளபதி ஒரே தீபாவளிக்கு வெளியான படங்கள் ஆக்சுவலாக. நீங்கள் இப்போ நீங்கள் வந்து குணா பாட்டுக்கும் வைப் பண்ணீங்க, தளபதி பாட்டுக்கும் வைப் பண்ணீங்க. அது கிட்டத்தட்ட ஒரே டைமில் கம்போஸ் பண்ணி ஒரே டைமில் பிஜிஎம் பண்ணி வந்த படம். அப்புறம் பார்த்தோன்னா கிராமிய படங்கள், சின்ன தம்பி மாதிரியான படங்களும் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நினைவுலேருந்து சொல்கிறேன், ஒரே வருஷத்தில் அவர் 57 படங்கள் பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்து 43லேருந்து 44 படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அது யாரும் பண்ணதில்லைன்னு நான் நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மற்றவங்கெல்லாம் கம்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தனியாக ஆள் இருப்பாங்க. நீங்கள் பல படங்களை பார்த்தீங்கன்னா சவுண்ட் ட்ராக் இது இப்போ பிஜிஎம்க்கு தனியாக ஆள் வச்சுருக்காங்க. இளையராஜா வந்து அப்படி பண்ண மாட்டார். அது இப்போ வரைக்கும் தொடருது. இப்போ வரைக்கும் தொடருது. ஆமாம் இப்போ வரைக்கும் அவர் தான் சொல்லியிருந்தார் இல்லையா, எனக்கு அசிஸ்டண்டே வச்சு கூட முடிவு பண்ணேன். இல்லை அவர் பண்ணுறது இப்போ வரைக்கும் தொடரல. மியூசிக் ஒருத்தவங்க பிஜிஎம் ஒருத்தவங்க இப்போ வரைக்கும் தொடரும். ஆமாம் இப்போ வரைக்கும் தொடருது.